புதிய நாளை துவங்கும் போது புதிய சிந்தனை, புதிய சுறுசுறுப்பு, புதிய எண்ணங்கள், புதிய நம்பிக்கை என்பது அவசியம். உங்களுக்கு இந்த நாள் இனிய நாளாக அமைய நான் இறைவனை வேண்டுகிறேன். நம் தனிப்பட்ட வாழ்வில் நாம் இறைவன் மீது முழுமையான நம்பிக்கை கொண்டுள்ளோமா, அல்லது ஆற்றில் ஒரு கால் சேற்றில் ஒரு கால் என்று நம்பிக்கையும் அவநம்பிக்கையும் சேர்த்து வாழ்கிறோமா என்பதை சிந்திக்க இன்றைய முதல் வாசகம் அழைக்கின்றது. அதைப்போன்று இயேசு தான் இங்கே வந்தது திருச்சட்டத்தையும் இறைவார்த்தையும் நிறைவேற்றவே என்றும் அழிப்பதற்கு அல்ல என்று இன்றைய நற்செய்தியில் கூறுகிறார். இன்றைய முதல் வாசகத்தில் வெற்றியை நிலைநாட்ட தீவிர ஏற்பாடுகளை செய்கிறார் இறைவாக்கினர் எலியா. இறைவாக்கினர்களில் அனைவரும் அழிக்கப்பட்டு விட்டனர், இவர் ஒருவர் தான் எஞ்சி இருக்கிறார். அதே நேரம் பாகாலுக்கு வழிபாடு செலுத்த 450 குருக்கள் இருக்கிறார்கள். அதாவது உண்மை கடவுளுக்கு ஒருவர், சிலைகளை வழிபாடு செய்கிறவர்களுக்கு 450 பேர். இங்கே ஒரு சவால் விடுகிறார் எலியா. நீங்களும் நானும் ஒரு போட்டி வைத்துக் கொள்ளலாம். அதன் வழியாக யார் உண்மை கடவுள் என்பதை அறிந்து கொள்ளலாம் என்பதே அந்த போட்டி. பாகால் குழுவினர் பலிக்கான மாட்டை வெட்டி பலி கொடுக்கும் பீடத்தின் மீது வைத்து அவர்கள் கடவுளை அழைக்க வேண்டும். பாகால் விண்ணிலிருந்து நெருப்பை அனுப்பி அந்த பலிகளை எரிக்க வேண்டும். காலை முதல் மாலை வரை மன்றாடுகிறார்கள், ஆனால் எதுவும் ஆகவில்லை. கடவுள் வரவும் இல்லை. காரணம், அவர்கள் நம்பிக்கொண்டிருந்தது கடவுள் இல்லை என்பதே உண்மை. பின்பு எலியா வேண்டுகிறார், ஆபிரகாமின் கடவுள், ஈசாக்கின் கடவுள், யாக்கோபின் கடவுள் என்று. ஏன் இவ்வாறு கூற வேண்டுமென்றால், இறைவன் வாழ்கின்ற மக்களின் கடவுள், இறந்தவர்களின் கடவுள் அல்ல. அப்படி என்றால் நமது உடல் இறந்தாலும் நாம் வாழ்வோம் என்பதற்கான அடையாளம்தான் இது. எலியா வேண்டியவுடன் தீ விண்ணிலிருந்து வந்து மொத்தமாக பலிகளை எரித்து சாம்பலாக்கியது. இந்த வாசகம் உணர்த்தும் உண்மை என்னவென்றால், நம்புங்கள், உண்மை கடவுளை முழுமையாக நம்புங்கள். உங்கள் தேவை அவர் விருப்பத்தின் அடிப்படையில் இருந்தால், அல்லது நீங்கள் கேட்பவை உங்களுக்கு நல்லது செய்யும் என்று அவர் நினைத்தால், நீங்கள் கேட்பதை நிச்சயமாக கொடுப்பார். அதை போன்று இன்றைய நற்செய்தியில் 2 வார்த்தைகள் கூறப்படுகின்றன, திருச்சட்டம் மற்றும் இறைவார்த்தை. திருச்சட்டம் என்பது கடவுளால் மக்களுக்கு கொடுக்கப்பட்டது. எதற்கென்றால் வாழ்வை நல்வழிப்படுத்துவதற்கு, ஒழுக்கமாக வாழ்வதற்கு, இறைவன் ஒருவரை என நம்பிக்கை கொண்டு வாழ்வதற்கு, நல்ல ஒரு வாழ்வை அமைப்பதற்கு. அதே நேரம் இறைவார்த்தை என்று சொல்லுகின்ற பொழுது இங்கே மனிதன் தவறு செய்கின்றான், கடவுள் வாக்குறுதி கொடுக்கிறார், நான் உன்னை மீட்பேன் என்று. அந்த வாக்குறுதியை இயேசு சிலுவையில் நிறைவு செய்கிறார், நம்மை மீட்டார். ஆகவேத்தானே இயேசு கூறுகிறார், நான் திருச்சட்டத்தையும் இறைவார்த்தையும் நிறைவேற்றவே வந்தேன் என்கிறார். சிந்திப்போம். நமது ஒற்றை நம்பிக்கை என்பது இயேசுவோடு நமது வாழ்வை வாழ்வது, திரு அவையோடு இணைந்து பயணிப்பது. என்னால் என் மனைவியை நம்ப முடிகிறது என்றால் நான் இயேசுவின் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறேன். என்னால் என் கணவரை நம்ப முடிகிறது என்றால் நான் இயேசுவின் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறேன். என்னால் என்னை நம்ப முடிகிறது என்றால் நான் இயேசுவின் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறேன். காரணம், இயேசு நம்மீது கொண்ட நம்பிக்கை நாம் அவருக்கு எதிராக செயல்படும் போதும், அவரை காயப்படுத்தும் போதும், அவருக்கு துரோகம் செய்யும் போதும் நம்மை விட்டு அகலாது. காரணம், அவர் என் மீது கொண்ட நம்பிக்கை என்பது அன்பினால் கட்டப்பட்டது. எனது நம்பிக்கை எப்படிப்பட்டது என்று சிந்தித்து பார்ப்போம். இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் இறைவன் அருளும் ஆசீர் நிரம்ப கிடைக்க இறைவனை வேண்டுகிறேன். ஆமேன்.